வணக்கம். இந்த மீட்டிங்ஸ் அப்படின்னாலே நிறைய பேருக்கு, இந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோக் அடிக்க தான் தோணும். ஓ, மீட்டிங்ஸா, தே ஆர் அ பர்ஃபெக்ட் ப்ராக்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ் டு ஒர்க்பா. வேலை பண்ணுறதை விட மீட்டிங் பண்ணலாம், வேலைக்கு பதிலாக அப்படிம்பாங்க. அல்லது இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு மீட்டிங் போடுற மாதிரியும், அந்த மீட்டிங்கோட அஜெண்டாவே என்ன அப்படின்னா, we need to get more work done and have fewer meetings. Do you have any ideas அப்படின்னு கேட்குற மாதிரியும், ஒரு நெசசரி ஈவில் மாதிரி அதை பார்ப்பாங்க. தேவை, ஆனால் நல்லாவே இல்லை அப்படின்னு. ரீசன்ட்லி கியூரியாசிட்டி பற்றி நான் படிச்சுட்டு இருந்தபோது ஹர்டிங் கேட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் சொன்னேன். அதை பற்றி நான் கூகுள் பண்ணிட்டு இருந்தபோது ஐ கேம் அக்ராஸ் திஸ் புக். தெர் இஸ் அ புக் டைட்டில்ட் ஹர்டிங் கேட்ஸ் அண்ட் இட் இஸ் அ ப்ரைமர் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் ஹூ லீட் ப்ரோக்ராமர்ஸ். இந்த டெவலப்பர் கம்யூனிட்டின்னு இருக்கே, கோடு அடித்தே பழப்பை நடத்துகிறவங்க, அவங்களுக்கு ஒரு புஸ்தகம். நீங்கள்லாம் இந்த ஆர்கனைசேஷனல் ஹைரார்க்கியில் மேலே ஏறி மேனேஜ் பண்ண வேண்டி வரும். அந்த நேரத்தில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இவையெல்லாம் அப்படின்னு there is a book. And I was going through that book and I happened upon the chapter on meetings. I really liked some of the concepts that the author talked about. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட இப்போது பகிர்ந்துக்க போகிறேன். முதல்ல he wants to make one thing very, very clear. He says, do not look at it as a necessary evil. Look at it as necessary. Look at it as not evil. ஒரு மீட்டிங்கிறது என்ன? ஸ்ட்ராட்டஜியோ டாக்டிக்ஸோ, the best minds come together, mingle, share. It's a gathering to share basically. ஒவ்வொருத்தரோட நல்ல ஐடியாவையும் எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி முன்னாடி போட்டு இன்னும் நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு அழகான விஷயம். அப்படி பாருங்க, do not look at it as an evil thing அப்படின்னு முதல்ல he clears the base for us. And then he also says, please meet regularly. கெட்ட சமாச்சாரம் இருக்கும் பொழுது தான் மீட்டிங் கூப்பிட்டு பேச போகிற அப்படின்னா, you will not have the platform of trust on top of which you can frankly share bad news. Meet regularly even when there is nothing much to share. Get into the habit, the discipline, so that, சொல்லுவாங்களே இங்கிலீஷில், when shit hits the fan அப்படிம்பாங்க. When things go south, when things go really bad, automatically you won't have any friction at all just getting together and starting a meeting. He also gives a little template. வார மீட் பண்ணுறத just have these 3 bits to share. போன வாரம் என்ன நடந்தது, இந்த வாரம் என்ன நடக்கப் போகிறது, போன வாரம் நடந்ததற்கும் இந்த வாரம் நடக்கப் போவதற்கும் ஏதாவது hindrances இருக்கா? Do you want the manager to resolve or sort out any hindrances? If each employee, if each teammate comes up with these 3 answers, things can go much more smoothly அப்படின்னு அந்த author சொல்றார். Remember, this book is about programmers who are managing programmers. It is applicable to everybody அப்படின்னு நான் நினச்சதுனால தான் உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். One interesting aspect he brings out is somehow add a layer of learning. Meetings typically end up being some guru comes and some senior manager comes and dictates to everybody what's to be done, assigns stuff to each person. There is a giver and there is a taker. But if you arrange something like a seminar, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஏதாவது ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, புது டெக்னாலஜிஸ் என்ன வந்திருக்கு,
What is the business of technology today? What are the trending topics? அந்த மாதிரி ஒரு எல்லோரும் லேர்னிங் மோடில் இருக்கிற மாதிரி ஒரு 2-3 விஷயங்களை கையில் வச்சுண்டு இஃப் யூ கேன் கெட் இன் டு தட் லேர்னிங் மோட் வேர் த திங்கிங் ஹேட், it will be a little more democratic and people may speak up a little more. அந்த collaborative sense வரும் அப்படின்னு சொல்கிறேன். In my team, for example, we have Tech Tuesdays. Every week, there is a senior manager who comes along and says, we will talk about this topic. That person will present about this topic. It's been a very nice exercise in our team. It's brought the team closer together அப்படிங்கிற அளவுக்கு நான் சொல்லுவேன். The herding catsங்கிறது simply futile attempt, impossible அப்படின்னே கூட சொல்லலாம். அதில் இவர் என்ன சொல்கிறார், look for the balance. There will be these hyper energetic people who will want to push their agenda. அவங்கள கொஞ்சம் keep them in check. And there will be these calm but wise people who may have much to say but won't choose to say it. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ப்ராட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு he even draws a comparison. It is like being the parent of multiple teenagers. இந்த டீனேஜ் பசங்க 2-3 வளர்க்குற மாதிரி அது அவ்வளவு கஷ்டம். சொன்னால் கேட்க மாட்டாங்க, சொல்லலைன்னாலும் கேட்க மாட்டாங்க. What are you going to do? It's a challenge, it's an art அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறார். And specifically he says, at the end of every meeting, have a simple summary note that one of you fills up. Somebody's responsibility அதை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். என்ன ப்ராடக்டை பற்றி பேசுகிறோம், எந்த ஃபீச்சரை பற்றி பேசுகிறோம், என்னெல்லாம் நோட்ஸ் எடுத்துட்டோம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாட் இஸ் தி ஆக்ஷன் நீடட், ஹூ வில் டூ இட், பை வென். எஸ், வி ஆல் நோ. பட் வாட் சர்ப்ரைஸ்ட் மீ வாஸ் another box that this author introduced. That is this. இதில் என்ன சொல்கிறது பாருங்களேன். It says, talk about the impact on those outside this room. Particularly software அப்படிங்கிறது சிலந்தி வலை மாதிரி. எங்கேயோ ஒரு இடத்துல எதையோ பிடிச்சி ஸ்லைட்டாக இழுத்தா எங்கெல்லாமோ ஆடும். That's the beauty and the curse of a large software product. So, what associated modules, what associated infrastructure, what associated departments will need to be reconciled, will need to be talked to, will need to be convinced, will need to be persuaded, அப்படிங்கிறத try and document அப்படின்னு சொல்கிறார். I saw this as a very important insight. He also talks about diplomacy. Diplomacy அப்படிங்கிறது என்ன? நீ மேனேஜரா, நீ தான் டீமை கூப்பிட போறியா மீட்டிங்கை, please be an expert in the art of diplomacy. He says, what is diplomacy? கேளு பேசுறதுக்கு முன்னாடி, யோசி முன்வைக்கிறதுக்கு முன்னாடி, ட்ரை டு லுக் ஃபார் கன்சென்சஸ், எல்லோரோட சம்மதத்தையும் தேடி போகிறவனா இரு, நாட் புஷிங் யோர் பர்சனல் அஜெண்டா. எனக்கு ஐ ரிமெம்பர் somebody wise once said, diplomacy is the art when you tell a person to go to hell and they start looking forward to the trip. அதுதான் டிப்ளமசியும், அதுதான் டாக்டும். இது நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னே அப்பட்டமாக அவர் சொல்லிடுறார். Do not try to resolve an argument. ஆர்குமெண்ட்டை ஜெயிக்க போகிறான் ஒருத்தன் உள்ள வரான், மற்றவங்கெல்லாம் பேசுகிறாங்க, this guy wins the argument அப்படின்னா it's been a poor meeting அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அந்த பேரா முடியறதுக்கு முன்னாடியே he throws another bomb at you. He says, particularly technology decisions-ல do not look for consensus. ஒருத்தர் ஒன்று சொல்லி இன்னொருத்தர் இன்னொன்று சொன்னால் உனக்கும் வேணாம் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது பார்க்கலாங்கிற அந்த சமரசம் பண்ணுறது, particularly deep technology questions-ல இடமே கிடையாது. It sounded pretty paradoxical. ஆர்குமெண்ட் பண்ணாத, ஆர்குமெண்ட் ரிசால்வ் பண்ணாத, சமரசத்தை தேடாதே. பட் ப்ராபப்ளி தெர் இஸ் அ லிட்டில் கர்னல் ஆஃப் விஸ்டம் டீப் தேர். ஏன்னா
இந்த டெசிஷன் பை கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லோரையும் ப்ளீஸ் செய்வதற்காக சில முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுப்போம். அந்த டெசிஷன்ஸ் யூஸ்வலி end up totally pathetic. ஏண்டா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தோம், கடைசியில் யாரையுமே நம்ம சந்தோஷப்படுத்தலையே அப்படிங்கிற இடத்துல தான் போய் முடியறது அப்படின்னு time has told many of us. Most of us have learned that lesson. So, do not try to win arguments. Don't try to impose your opinion on everybody. And at the same time, do not try to look for consensus, particularly in deep technology decisions. அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்கிறார். There is this movie he refers to. This movie is called Crimson Tide. ஜீன் ஹாக்மன் வந்து ரொம்ப சீனியர் நேவி ஆஃபீஸர். அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற புதுசாக ஜாயின் பண்ண ஒரு செயலர் வந்து நம்ம டென்சல் வாஷிங்டன். ஏதோ ஒரு ட்ரில் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரில்லை இந்த சீனியர் ஆஃபீஸர் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு ஒரு கோபம் டென்சல் வாஷிங்டனுக்கு. ஏன்னா ஒரு ஆளே இறந்து போயிட்டார் அந்த ட்ரில் பண்ணதுனால. பட் ஜீன் ஹாக்மன் கூப்பிட்டு டென்சல்கிட்ட சொல்கிறார், நான் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா எல்லோருக்கும் முன்னால் யூ cannot disobey me. I don't want people who will be my shadows, who will do everything that I say. I want intelligent people to talk back to me, but not in front of me, not when I am giving an order. தனியாக என்கிட்ட வந்து பேசு உனக்கு ஏதாவது டிஸ்அக்ரிமெண்ட் இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு he says a very beautiful, very powerful, poignant message. He says, we are here to preserve democracy, not to practice it. இந்த பாருப்பா, இது ஒரு மீட்டிங் உலகத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா, இந்த பாருப்பா எல்லோரோட ஐடியாஸும் வெல்கம். அதுக்கு தான் மீட்டிங்கே. Everybody's idea is welcome. But I am the benevolent dictator. I am the person who has called the meeting. I am the person's neck that's being choked. I have to take the decision and the blame and the responsibility. So, I am not here to practice democracy. மெஜாரிட்டி யாருப்பா, உங்கள் ஐடியாவா, அப்படின்னா உங்கள் ஐடியாவிலேயே போகலாம். இல்லை, யூ ப்ரிசர்வ் டெமோக்ரஸி. இந்த மாதிரி டிக்டேட்டோரியலாக சில முடிவுகள் எடுக்கிறதுனால உலகத்தில், கம்பெனியில், டீமில் டெமோக்ரஸி சஸ்டெயின் ஆகும் என்றால் I might have to take a dictatorial decision and run with the blame, run with the responsibility. Isn't that cute? And finally, he talks about the importance of looking back. மீட்டிங்னா நம்ம யூஸ்வலாக அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஆக போவது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஃபோக்கஸாக இருக்குது. In software teams particularly, in technology-driven teams particularly, you need to look at having some retrospective view. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு once a week, once a fortnight மீட் பண்ணும்போது look at all these channels. Can I do something from now on? இது வரைக்கும் பண்ணாத விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? Is something that I'm doing bothering me? Can I stop that? Can we sustain? நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, அது நல்லா போயிட்டுருக்கு. Can we keep doing it? ஐடியான்னு ஒன்று கொண்டு வந்தோம், அதை பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் ரொம்ப நல்லா கொண்டு போகல, அதிலிருந்து நல்ல ரிசல்ட்ஸ் இன்னும் வர ஆரம்பிக்கல. கேன் வி ஸ்டார்ட் டூயிங் மோர் ஆஃப் இட்? அதே சமயத்தில் ஐடியான்னு ஒன்று கொண்டு வந்தோம், எல்லோரும் பண்ண ஆரம்பித்தோம், கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி இருக்குது, இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா? ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ஸ்டார்ஃபிஷ் பெர்ஸ்பெக்டிவ். ரெட்ராஸ்பெக்டிவ் வியூவில் பேட்ரிக் குவோ அப்படின்னு ஒரு அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் குரு ஒருத்தர் சொன்ன ஒரு கான்செப்ட். ஸ்டார்ட், ஸ்டாப், கீப், மோர், லெஸ். ஆல்சோ ஹி ரிமைண்ட்ஸ் அஸ், இந்த மாதிரி ரெட்ராஸ்பெக்டிவ் பார்க்க போகிறேன்னா, ஐயோ யார் தலையில் ப்ளேம் கட்ட போகிறாங்க அப்படின்னு தான் சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. Do not make it a blame finding session. Make it a fact sharing session அப்படின்னு அவர் வார்ன் பண்ணுறார். So what is the takeaway in today's discussion? We talked about meetings. We talked about meetings run by programmers for programmers.
And I think there is a lot that we can take away for the world of real people meeting real people too. Primarily, எதை நம்ம தொலைக்கணும் அப்படின்னா நம்ம ஈகோவை, எதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டீம் ஸ்பிரிட்டை. தேங்க்யூ.